குஞ்சுகளை எல்லாம் கூட்டிட்டு வா. ஒரு சீமான சமாளிக்க முடியல உன்னாட. ஒரு கோல் சுரேஷ் செருப்பால் அடிச்ச மாதிரி பேசுறான் அணில. அவனை ஒரு புடுங்க முடியல. திமுக உங்களால புடுங்க முடியும். அடுத்து எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. திமுகவோட போட்டி போடுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும்டா. அந்த தகுதி உனக்கு இருக்கா? இந்த அணில திட்டுறதுக்கோ நேரடியா தாக்குறதுக்கோ ஒரு அல்லக்கை வேணா. அந்த அல்லக்கை சீமானா இருக்கட்டும்னு தலைமை நினைச்சுச்சுன்னா அது மிகப்பெரிய தவறு. சீமான் மானம் ரோசம் வெக்கம் கெட்ட ஒருத்தன். தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கேடுங்க. ஜெயலட்சுமியுடைய வழக்குல சட்டப்படி அவனுக்கு என்ன தண்டனையோ அதை நம்ம வாங்கி தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம திமுக தொண்டர்களுக்கு நான் சொல்றதுதான், இவெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. திமுக முன்னால 2026 மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வரப்போறோம். தலைவரை திராவிட பேரரசரை 2வது முறையா முதல்வரா உட்கார வைக்க போறோம். அதுல எந்த மயிரும் தடங்கல் பண்ண முடியாது. வங்கிகள் 2வது இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு தாங்க நம்ம இவ்வளவு தூரம் பாடுபடுறோம். இதை இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எங்க தெரிய போகுது? அவன் ஆம்புலன்ஸ் வர்றத குற்றம் சொல்றாங்க. அந்த ஆம்புலன்ஸ் திமுக திட்டமிட்ட உள்ள வகுப்பு தான். இவர் பெரிய மயிறு, இவருக்கு லட்சக்கணக்கான ஆட்கள் கூடுறாங்க. இதுல போய் திமுக போய் ஆம்புலன்ஸ் அனுப்பி அதுல இடைஞ்சல் பண்றாங்களா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அது சசிகலா செஞ்ச தப்பு இன்னைக்கு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் இருந்து துரத்தப்பட வேண்டியவன் அவன். அன்புமணி எல்லாம் துரத்தப்பட வேண்டியவர்கள். இவங்க எல்லாம் பெச ஜந்துக்கள்.